வணக்கம். 5 மாநில தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. எலக்ஷன் டேட் அப்படின்றது ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது. முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. கருத்து கணிப்புகளும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நாம ஏற்கனவே ஓட் வைபினுடைய கருத்து கணிப்பு முடிவு, தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவை நம்முடைய சுதர்ஷன் மகேஷ் யூடியூப் சேனல்ல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நாம ஓட் வைப் நியூஸ் 18ல வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவு, அசாம் மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவு, சில கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கி இருக்கிறாங்க. யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நம்பர்ஸையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள போகலாம். ஓட் வைப் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். கடந்த 5 ஆண்டுகளா இருந்த அரசு, மாநில அரசினுடைய மதிப்பீடு அப்படின்ற கேள்விக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 47% மக்களும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 16% மக்களும், மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 29% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஆவரேஜான கவர்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அடுத்தது முக்கியமான பிரச்சனை, ஒரு வாக்காளரா நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு வேலையின்மை அப்படின்றது 16%, வெள்ளம் அது சம்பந்தமான புனரமைப்பு அது 15%, அடுத்தது ஊழல் ஒரு 10% இருக்குது. அதே மாதிரி பாடகர் ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அவர் அது சம்பந்தமான ஒரு நியாயமான விசாரணை, இதுதான் முக்கியமான பிரச்சனையா அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. மீதி எல்லாமே 10%க்கும் கீழே தான் இருக்குது மக்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள். முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்விக்கு பிஜேபியினுடைய ஹிமந்த பிஸ்வா சர்மா 48% மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரசினுடைய கௌரவ் கோகாய்க்கு 38% ஆதரவும், மீதி இருக்கக்கூடிய 2 பேருக்கு 2% ஆதரவு கிடைத்திருக்குது. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ 43% வாக்குகளையும், காங்கிரஸ் 36% வாக்குகளையும், ஏஐயுடிஎஃப் 3% வாக்குகளையும், மற்றவர்கள் 5% வாக்குகளையும், முடிவு செய்யாத கேட்டகரியில 13% வாக்குகள் இருக்குது. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது 126 இடங்கள்ல 64+ இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். என்டிஏ 80லிருந்து 90 இடங்களையும், காங்கிரஸ் 29லிருந்து 39 இடங்களையும், மற்றவர்கள் 1லிருந்து 3 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ ஒரு கிளீனான மெஜாரிட்டியில அவர்களினுடைய ஆட்சியை தொடர்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைப் நியூஸ் 18ல வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏவினுடைய அரசாங்கமே தொடரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.